மன்ஹஜு ஸலஃப். இவர்களை சொல்ல போனால் இந்த வடிகட்ட சிந்தனையாளர்கள் மன்ஹஜு ஸலஃப் என்று நான் சொல்லுவேன். அவர்கள் அகீதாவிலையும் சரி, உஸூலுத்தீன், ஃபிக்ஹ்லையும் சரி, ஃபுரூஉத்தீன், தஸவுஃப்லையும் சரி, அவர்கள் முகாலிஃபூன் லிஸ்ஸலஃப், ஸலஃபுக்கு எதிரானவர்கள். அது ஒரு தலைப்பாகவே பேச முடியும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அது நாங்க பேசுறோம். இவர்கள் மூன்றுக்கும் அவர்கள் மாற்றமானவர்கள். ஆனால் பேர் மன்ஹஜு ஸலஃப். நிகழ்ச்சியில ஒரு ஃபத்வா சபையில உட்கார்ந்தோம். அதுல 5 வஹாபிகள், ஒரு 6 வஹாபிகள் இருந்தார்கள். முத்தஷாபிஹான ஆயத்துகள், மா யூஹிமு ஸாஹிரு தஷ்பீஹ், எந்த இறை வசனங்கள், எந்த ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் தொடர்பாக வந்திருக்கிறதோ அந்த ஹதீஸ்களை, குர்ஆன் ஆயத்தை எப்படி விளங்கணும்? பிலா கைஃப் வலா மஅனா, அது வெளிரங்கமான கருத்து கொடுக்க கூடாது. லா யஜூஸு ஹம்லுஹா அலல் ஸாஹிர், இதை ஒரு தலையங்கமாக வைத்து அங்கு விவாதிக்கப்பட்டது. மாவடி பள்ளியில ஒரு ஹத்தீப் அல்லாஹ்வுக்கு கால் இருக்கு என்று பேசினாரு. அதுக்கு எதிராக அந்த ஹத்தீபோடு முரண்பட்டார்கள். அந்த பிரச்சனை வந்த போது ஒரு இந்த தலைப்புல அல்லாஹ்வுடைய பண்புகள்ல எப்படி நாங்க நடந்து கொள்ளணும் என்று இருந்த நேரம், நாங்க இது வாங்கிரான மானா கொடுக்க கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 6 சொற்களை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க, இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள், இப்படி புகாரி இமாம் என்று நாங்கள் ஒரு 6 இது கூடாது என்பதற்கு வைத்தோம். அங்கிருந்த வஹாபிகள் ஒருவராலும் சலஃபு சாலிஹீன்கள் ஹிஜ்ரி 300க்கு முன்னால வாழ்ந்த அந்த சலஃபுகளுடைய ஒரு கவுல கூட வைக்க முடியவில்லை. இது வரலாற்று உண்மை.